அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் எந்த கலப்படமும் இல்லாத ஆரோக்கியமான நெய் வீட்டிலே எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காசு செலவு பண்ணி கடையில் இனிமேல் நெய் வாங்காதீங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். அதில் மேலாக ஆடை படியும். நான் தினம் 1 லிட்டரு பால் அளவு வாங்குவேன். அதில் விழுற ஆடை தான் தினம் நான் அதை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். நான் பசும்பால் வாங்குவேன். பாக்கெட் பாலும் வாங்கி காய்ச்சி இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இது மாதிரி மேலாக இருக்கிற ஆடையை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே சேர்ந்தாப்பில் வரும். அதை ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆடையும் ஒரு ஃபோர்க் வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அது அழகாக மேலாக வந்துடும். இந்த மாதிரி ஆடையெல்லாம் ஒரு பவுலில், அதாவது காஞ்சு ஈரம் இல்லாத பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட இப்போ நம்ம மோர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மோர் ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். ஒரு ஸ்பூன் மோர் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆடையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம தினமும் வாங்குகிற பாலை காய்ச்சி பால் எடுத்து ஒரு பவுலில் இது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதோட ஒரு டீஸ்பூன் அளவு மோர் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ கெட்ட வாடை எதுவும் வராது. நம்மளோட பால் ஏடு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம நெய் காய்ச்சும் போதும் எந்தவித கெட்ட ஸ்மெல்லும் வராது. கலெக்ட் பண்ணுற பால் ஏடெல்லாம் ஒரு பவுலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் கெட்டு போகாது. 15 நாள் கலெக்ட் பண்ண ஆடை தான் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நெய் காய்ச்ச போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம இந்த ஆடையை ஃப்ரீசரில் நம்ம வச்சு எடுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். ஜாரில் சேர்த்த பின்னாடி இதோட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் ஒரு 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு மோர் கொஞ்சம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடில் நம்மளோட பாலேடை விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வெண்ணெய் திரண்டு வரும். கண்டினியூஸாக நம்ம போட்டிங்கன்னா அதில் சூடாகி நமக்கு வெண்ணெய் கரெக்டாக திரண்டு வராது. அதனால் விட்டு விட்டு பல்ஸ் மோடில் ஒரு 4-5 தடவை போடும்போதே நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடும். நான் ஒரு தடவை போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன் கேமராவை. பாருங்கள் எப்படி சூப்பராக நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்திருக்குன்னு. இப்போ ஒரு பவுலில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம இந்த வெண்ணெயை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். நல்லா கூலிங்கான ஐஸ் வாட்டரும் இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 2 வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா சில்லுன்னு இருக்கிற கூலிங்கான வாட்டரில் தான் நம்ம இந்த வெண்ணெயை பால் மாதிரி உருட்டி தனித்தனியாக எடுக்க போகிறோம்.
இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து பால் மாதிரி உருட்டி நம்ம இந்த கூலிங்கான தண்ணியில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். வெண்ணெய் வந்து நம்ம கையில் எடுக்கும்போது அப்படியே திரண்டு நம்ம பால் மாதிரி உருட்டும்போது கையிலெல்லாம் ஒட்டி மெல்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம கூலிங் வாட்டரில் இதை இந்த மாதிரி பால் மாதிரி திரட்டி நம்ம போட்டு வச்சுக்கிறோம். அப்போ வந்து மெல்ட் ஆகாது. இதே மாதிரி நம்ம மோரில் இருக்க எல்லா வெண்ணெயும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி உருண்டைகளை உருட்டி எல்லா வெண்ணெயும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வெண்ணெய் வந்து கிடச்சிருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு நமக்குன்னு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதோட ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெண்ணெயை இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா திருப்பி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணி இப்போ ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை இப்போ வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். இது நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஊற்றுறம் போது எப்படி தண்ணி இருக்கோ அந்த கலருக்கு தண்ணி தெளிவாக வர்ற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வெண்ணெயில் எந்த கெட்ட ஸ்மெல்லும் இருக்காது. நெய்யும் நல்லா வாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் ஏடு மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கிற இந்த வேலையை வந்து நம்ம மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் தான் செய்யணும். வெயில் வந்து உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வெண்ணெய் எடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 10-10:30க்குள்ளே நம்ம இதை செய்யணும். அப்போ தான் நம்ம பால் ஏடுலேருந்து வெண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். இல்லைன்னா ஈவினிங் போல் இந்த வேலையை வந்து நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு நிறைய வெண்ணெய் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்க ஃப்ரீசரில் நல்லா தண்ணி வச்சு எடுத்து ஊற்றி செஞ்சிங்கன்னா மெல்ட் ஆகாது வெண்ணெய். அந்த பாத்திரத்துலேயும் அதிகமாக ஒட்டாது. நமக்கு இந்த மாதிரி உருட்டி நம்ம ஈஸியாக வந்து பால் மாதிரி பிடிச்சி நம்ம எடுத்து வைக்கலாம். வெண்ணெய் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகாது தண்ணி வந்து சில்லுன்னு இருந்தால். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. பாருங்கள் வெண்ணெய் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எனக்கு 15 நாள் பால் ஏடில் இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செய்யுங்க. இப்போ வாங்க நம்ம நெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஹீட் ஆன பின்னாடி நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சேருங்க.
அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வெண்ணெய் மெல்ட் ஆகி லைட்டாக கொதி வருது. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நான் பாருங்கள் காட்டியிருக்கேன். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த வெண்ணெய் நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு நுரக்கட்டி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. நல்லா கொதி வரணும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிக்கிற சவுண்டு வால்யூம் மியூட் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த கொதித்து அந்த சத்தம் ஃபுல்லாக அடங்கணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கொதித்து அந்த சத்தம்லாம் அடங்கி நல்ல நெய் வாசம் வீடே மணக்கும். அப்போ நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் ஒரு கொத்து முருங்கைக்கீரை சேர்த்துட்டு தட்டை போட்டு உடனே மூடிடுங்க. மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உடனே தட்டை போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த நம்ம முருங்கை இலையோட அரோமா வந்து நம்மளோட நெய்யில் வந்து இறங்கி நல்லா வாசமாக இருக்கும். நெய் வந்து நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நல்ல வாசமாக மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறின பின்னாடி ஓப்பன் பண்ணி நான் காட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தகன்னு நம்மளோட நெய் வந்து மின்னுதுன்னு பாருங்கள். தங்கம் மாதிரி எவ்வளோ சூப்பராக நம்ம ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டிலையே வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிடும்போது நம்ம எந்தவித பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். எவ்வளவோ நெய் வந்து கடைகளில் விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கலப்படம் இருக்கும். இது நம்ம வீட்டிலையே வந்து ரெடி பண்ணுறதுனால சுத்தமானதாக ஆரோக்கியமானதாக நமக்கு இருக்கும். நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். கடையில் வாங்குறத காட்டிலும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற நெய் நல்ல வாசமாக மணமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கும் கரெக்டாக நல்லா வரும். எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெய் வந்து ஆறின பின்னாடி ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தமான ஈரம் இல்லாத பாத்திரத்தை எடுத்து வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வடித்து எடுத்துட்டேன். நம்ம போட்ட முருங்கைக்கீரை வந்து நல்லா நெய்யில் வந்து பொரிஞ்சு நமக்கு மொறுமொறுன்னு நல்லா கிடச்சிருக்கு. இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இது வந்து நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கீரையை அதில் வறுத்து மொறுமொறுன்னு ஆனோடனே கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த பாத்திரத்தில் சரியாக தெரிலன்னு உங்களுக்கு இந்த பவுலில் மாற்றி காட்டியிருக்கிறேன். அதுக்கு தான் இன்னொரு பவுலில் வடிகட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட நெய் வந்து சூப்பராக தகன்னு தங்கம் மாதிரி மின்னுது. இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆரோக்கியமாக சாப்பிட்டோங்கிற திருப்தியும் இருக்கும். பாருங்கள் அடுத்த நாள் காலையில் உறைஞ்சிருக்கு. அப்போ பாருங்கள் எவ்வளோ மணலாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கேசரி, பாயாசம், பிரியாணி, நெய் சோறு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டங்களுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணுவோம். அந்த நெய்யை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் எவ்வளோ சூப்பராக ஆரோக்கியமாக சுவையானதாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.